என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் யோகாசனத்துக்கு தரப்படுகிறது. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த கலை மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்ற காரணத்தினால் பல ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி காலையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏன் இந்த நிகழ்ச்சியை பல ஆண்டுகளாக தொடர்ந்து பார்த்து அதனை பழகியவர்கள் அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி கொண்டிருப்பதால் மற்றவர்களுக்கும் இப்பொழுது கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். வெளிநாட்டிலிருந்து ஃபோனிலே பேசுகிறார்கள். நான் மற்றவர்களுக்கு கற்றுத்தரலாமா, நான் என்னென்ன ஆசனங்களை எல்லாம் முழுமையாக செய்வேன், 10 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றேன், நான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்று கேட்கிறார்கள். சொல்லிக் கொடுங்கள். இப்பொழுதெல்லாம் நிறைய இடங்களில் ஆசிரியர்கள் கிடையாது. ஆகவே இந்த கலையை கற்று ஆசிரியர்களாக மாறி இன்றைக்கு அவர்களாகவே ஒரு வருமானத்தை தேடிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மையான விஷயம். ஆகவே இந்த கலை மக்களுக்கு நோயற்ற வாழ்வை தரக்கூடியது, எந்த நோயையும் நீக்கக்கூடியது, மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடியது, நினைத்ததை நினைத்த காலம் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. வாழ்க்கையை நீடிப்பதற்கென்று ஏதாவது மருந்து இருக்கிறதா? நோயே வராமல் இருப்பதற்காக ஏதாவது மருந்து இருக்கிறதா? ஆயுளை நீடித்துக் கொள்வதற்கு ஏதாவது மருந்து இருக்கிறதா? இல்லையே. நமது முனிவர்கள் நமக்கு தந்த வரப்பிரசாதம். ஆகவே இந்த கலையை ஜாதி மத பேதமின்றி நாம் எல்லோரும் கற்க வேண்டும். சிறுவர்கள், பெரியவர்கள், முதியோர்கள் எல்லோரும் கற்கலாம். தங்களுடைய பிரச்சனைகளை நீக்கிக் கொள்ளலாம். ஆகவே இந்த கலையை நாம் எல்லோரும் கற்று நோயற்ற வாழ்வுக்கு வழிகாண வேண்டும். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு உஷா அவர்கள் வந்திருக்கிறார்கள். 21 வயசு, பிகாம் முடித்து ஒரு CAMS என்ற அலுவலகத்தில் வேலையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஓராண்டுகளாக எனது பயிற்சியாளரில் காலையிலும் மாலையிலும் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நாம் கவனிக்க வேண்டும். அனுதினமும் இங்கே இந்த பயிற்சியை அவர்கள் விடாமுயற்சியுடன் பழகுகிறார்கள். அவர்கள் இப்பொழுது சப்த வஜ்ராசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை சீடரே, உஷா அவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு வஜ்ராசனத்துக்கு வாருங்கள். சப்த வஜ்ராசனம் பாருங்கள். முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, கால் வளைக்கப்பட்டிருக்கிறது, தலை வளைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை உறுப்புகள், தைராய்டு கிளாண்ட் சரியாக வேலை செய்யும். முதுகெலும்பு வளைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் 72,000 நாடி நரம்புகளும் சரியாக இயங்கப்பட்டு நன்றாக பிளட் சர்க்குலேஷன் தலைக்கும் கீழ்ப்பகுதிக்கும் சீராக இயங்கும். பெண்களுக்கு இப்பொழுதெல்லாம் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. இதை செய்தாலே ஒரு 15 நாள் தைராய்டிலிருந்து முழுமையாக விடுபடக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும். கழுத்திலே பல பிரச்சனைகள், ஸ்பாண்டிலைசிஸ். இப்பொழுது நமது கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவர்கள், அலுவலகத்திலே ஒரே நிலையிலிருந்து வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் கழுத்தை இப்படியே வைத்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இது போன்ற ஆசனங்களை செய்யலாம். அவர்கள் கழுத்திலே ஸ்பாண்டிலைசிஸ் வந்து விடுகிறது. அதை ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். கழுத்திலே வலி வந்தால் ஒழுங்காக உட்கார்ந்து வேலை செய்ய முடியாது. காலையிலும் மாலையிலும் ஒரு 4-5 தடவை இந்த ஆசனத்தை செய்தாலே கழுத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் நீங்கிவிடும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். உஷா அவர்களே, இப்பொழுது இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே எழுந்து உட்காருங்கள். கேபாக்க வஜ்ராசனத்தில் உட்காருங்க. கொஞ்சம் முன்ன போனோம். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். நல்ல மூச்சு. அப்படியே மெதுவாக சப்த வஜ்ராசன நிலைக்கு வாருங்கள். கை விரல் எல்லாம் சேர்ந்துடணும். கட்டை விரலும் மற்ற விரலோட நீண்ட மூச்சு இழுங்கள். இங்கே நுரையீரல் விரிவடைகின்ற காரணத்தினால் நன்றாக மூச்சை இழுப்போமேயானால் நுரையீரல் மேலும் நன்றாக விரிவடையும்.
ஏனென்றால் எல்லோரும் நாம் இப்பொழுது நுரையீரலே மூன்றில் ஒரு பகுதியைத்தான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதுபோன்ற ஆசனங்களை செய்வதனாலும் இதுபோன்ற ஆசனங்களில் மூச்சை அதிகமாக இழுத்து விடுவதனாலும் முழுமையாக அந்த நுரையீரலை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை நமக்கு கிடைத்து விடுகிறது. பிராண சக்தி அதிகமாக கிடைக்கின்றது, இரத்த சுத்தி அதிகமாக கிடைக்கின்றது. சுத்த ரத்தம் உடம்பில் உள்ள அத்தனை பகுதிகளுக்கும் பாயப்போகிறது. நமக்கு நோயேன் வரப்படுகிறது. எந்த பகுதிக்காவது இரத்தம் செல்லவில்லை என்றால், சரியாக செல்லவில்லை என்று சொன்னால் அங்கே நோய் வந்து விடுகிறது. ஆகவே நுரையீரல் சரியாக இயங்க இயங்க இருதயம் சரியாக இயங்கும். நுரையீரல்தான் இருதலை சரி செய்கிறது. இருதய நோய் உள்ளவர்கள் இது போன்ற ஆசனங்களை செய்வார்களேனால் அதுவும் சரி செய்யப்படும். மெதுவாக எழுந்திருங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். ஆகவே இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். ஹார்ட்டை சரி செய்வதற்கு ஹார்ட் ஆப்ரேஷன் தான் செய்வார்கள். அவையெல்லாம் தேவையில்லை. நுரையீரலை சரி செய்தாலே ஹார்ட் சரியாகிவிடும். மூச்சு பயிற்சி சரியாக செய்தாலே ஹார்ட் சரியாகிவிடும். இதுபோன்ற ஆசனங்களில் மூச்சு பயிற்சி செய்தாலே இருதயம் சரியாகிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இருதயத்திற்கு எந்த அக்யூட் நோய் வந்தாலும் சரி, கடினமான நோய் வந்தாலும் சரி, இதுபோன்ற ஆசனங்களையும் மூச்சு பயிற்சியோடு கலந்து செய்வார்களே ஆனால் நிச்சயமாக அந்த நோயிலிருந்து முழுமையாக விடுபட்டு விடலாம் என்பதை எனது 70 வருடங்கள அனுபவத்தை வைத்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இருதய ஆப்ரேஷன் செய்யாதீர்கள். அது திரும்ப ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். கீழே குனிய முடியாது, மச்சுப்படி ஏற முடியாது, கனமானதை தூக்க முடியாது என்றெல்லாம் சொல்லி விடுவார்கள். அந்த தண்டனைக்கெல்லாம் நாம் ஆட்பட வேண்டாம். ஆகவே இதுபோன்ற சின்ன சின்ன ஆசனங்களை நாம் பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நாம் நினைத்த காலம் வரை வாழ்வதற்கு வழி கிடைக்கின்ற இந்த அற்புதமான கலையை நீங்கள் பழகி வெகுகாலம் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.